ஓகே. ஓகே, கிளியரா தெரியுதா? கேன்சியா கை காட்டுங்க. டிவிலே பார்த்துறேன். ஓகே, குட். ஓகே, ஹவு டு பி அ ஆக்டிவ் பிஸ்னஸ் லீடர். நான் முதல்ல சொன்ன மாதிரி 12% அபவ்லாம் நீங்க நினைக்காதீங்க, இஸ் ஆக்சுவலி லீடர். இப்போ ட்ரெயின் வந்து எப்படின்னா, யார் ஆக்டிவா இருக்காங்களோ தே கன்சிடர் பிஸ்னஸ் லீடர். ஓகே, இட் கேன் பி 9%, 6%, சில்வர் ப்ரொடியூசர், பிளாட்டினம், யார் இருந்தாலும். ஓகே, இட்ஸ் even platinum founder platinum supply active planner, they are not business leader, they are not MBA business leader. Okay, so இந்த ஆக்டிவா இருக்குது வந்து the first thing வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நீங்க வந்து நீங்க கேட்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி தெரியணும். இன்னைக்கு செப்டம்பர், அடுத்த மாசம் அக்டோபர், உங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்னதான் வேணும், எம்ஏல உங்களுக்கு என்னதான் வேணும். நிறைய வாட்டி இந்த டாபிக் ஆளு பேசியிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு என்ன வேணும். நீங்க யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. நிறைய ஃபீட்பேக் எனக்கு நானும் நிறைய ஃபீட்பேக் கிடைச்சது. இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, இவங்க இது இப்படி, இவங்க பெரிய வீடு வாங்கினா, பெரிய காடி வாங்கினாங்க. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு கம்பேர், உங்களுடைய நீட்ஸை வந்து நீங்க மறந்துடுவீங்க. நீங்க யாருமே தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாரோட பேட்டர்ன் டிஃப்ரெண்ட், எல்லாரோட லைஃப் ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்ன வேணும், எம்ஏல இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? நிரந்தரமா வருமானம் வேணுமா, இல்ல மாசம் 5000 வேணுமா, இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி டீமோட ஊருக்கு ரொம்ப பிடிக்குதா, எனக்கு காசு நிறைய இருக்கு, காசு பிரச்சனை, ஆனா அந்த டீமை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குதா, அவங்க ப்ரோக்ராம் செய்யலாம் ஜாயின் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்குதா? நீங்க தயவு செய்து டிசைட் பண்ணுங்க எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட். யூ வாண்ட் ஃபியூச்சர்ல வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எனக்கு வந்து இவ்வளவு காசு வேணும். தயவு செய்து இது ரொம்ப தெளிவா இருக்கு. சம்டைம் மேடையில் சொல்லுவாங்க, நீங்க சம்டைம் சில லீடர் சொல்லுவாங்க, ஐ லைக் டிராவலிங். அதெல்லாம் வந்து நிறைய மேடை பேச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம லீடர்ஷிப் இருக்கனால நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா, நீங்க இன்னைக்கு ஆணித்தரமா பிளான் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி உங்களுக்கு என்ன, அதுல இருந்து நீங்க உறுதியா இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். நான் கண்ணிக்கு வந்து எம்பிஏ செய்யும்போது என்னோட ஒரிஜினல் பிளானே அதான். ஐ வாண்ட் 10,000 ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். சிம்பிள். ஏன்னா எனக்கு தெரியும் வயசான காலத்துல வேற எதுவும் வேலை செய்ய முடியாது. ஆனா எனக்கு மாசம் 10,000 வேணும். இந்திய நான் இது பிளான் பண்ணேன். அப்படி எம்ஏ இல்லாட்டினா கண்டிப்பா ஏதாச்சும் நான் செஞ்சிருப்பேன். டெஃபினெட்லி வேற ஏதாச்சும் செஞ்சு நான் 10,000, அது வந்து எனக்கு நீட்ஸ், எனக்கு தேவை. 50 வயசு மேல எனக்கு 10,000 தேவை. சிலது 20,000, 30,000 டைமண்ட் இஸ் அவங்க தேவை. அப்ப நீங்க அங்க கம்பேர் பண்ணீங்களா, நீங்க உங்களோட பிளான் வந்து என்னைக்குமே ஓடிடும். அடுத்த மாசம் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ உங்களோட பிளான் இருங்க. மத்தவங்க 15% போட்டா why you worry? நீங்க 12% பிளான் பண்ணீங்களா, 12ல ஸ்டிக் பண்ணுங்க. எஸ், 12 நான் முடிச்சாகணும். 9% பிளான் பண்ணீங்களா, 9 முடிச்சாகணும். இல்ல அந்த லீடர் வந்து 18% அச்சீவ் பண்ணுவாங்க, கூட அச்சீவ் பண்ணிட்டாங்க, why you worry? அவங்களோட பேட்டர்ன் டிஃபரண்ட், யுவர் பேட்டர்ன் டிஃபரண்ட். அதனால நான் திருப்பி என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா, உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் நீட்ஸ் என்ன, இந்த நீட்ஸ் வந்து சேம் ஆஸ் யுவர் கோல். அடுத்த மாசம் உங்களோட பிளான் வந்து 600, நான் நல்லா உட்காந்து கனெக்ட் பண்றேங்க. என்னோட பர்சனல் பிவி 600, என்னோட குரூப்போட நான் 3000 வரணும். ஐ வாண்ட் டு குவாலிஃபை 12%. இதுதான் உன்னோட நீட்ஸ். நல்லா தெளிவா இருக்கணும். 1ஆம் தேதி 10ஆம் மாசம்ல இருந்து நீங்க அந்த மாதிரி வேலை செய்யணும். எந்த மாதிரி, ஐயோ எனக்கு வேணும் 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 நீங்க வேலை செய்யணும். அப்படி செஞ்சாதான் யூ கேன் அச்சீவ். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியம். நான் திருப்பி ரிக்வெஸ்ட் பண்றேன், யாருமே தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. இப்ப கூட கோல் செட்டிங் ஷேர் பண்ணும்போது ஐ கேன் சி நிறைய பேர் அவங்க நம்பர் சரியா சொல்லுங்க, சும்மா தான் நான் அப்படி போட்டுரும். ஏன் மத்தவங்க பார்க்கணுமா, இவங்க வந்து வெரி குட். நீங்க மத்தவங்க தாண்டி நீங்க கோல் செட்டிங்லாம் போட்டீங்கன்னா யூ won't happen. ஓகே, சில லீடர்ஸ் இருக்காங்க, கோல் செட்டிங் வந்து
அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. வெரி குட். சில லீடர்ஸ் தான் அச்சீவ் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஐ கேன் see that இந்த ட்ராக்கிங் வெரி குட். அதோட கூட செய்றாங்க. வெரி குட். என்ன கேட்டா வெரி வெரி குட். பிளானோட கூட செஞ்சா வெரி குட். ஏன்னா நீங்க நல்லா பிளான் பண்ணீங்க, அதோட கூட வருது. வெரி குட். ஆனா உங்களோட அடுத்த கோல் செட்டிங் செய்யும்போது உங்களுக்கு தெரியணும், இவ்வளவுதான் உங்களால அச்சீவ் பண்ண முடியும், இதுதான் என்னோட டார்கெட்னா அதுல இருந்து நீங்க நகருங்க. திடீர்னு வந்து நீங்க கூட இந்த மாசமே செலவு அச்சீவ் பண்ண முடியல, அடுத்த மாசம் கூட கூட சொல்றாங்க. ஏன் கூட சொல்றாங்க? ஏன் மத்தவங்க மத்த லீடர் சொல்றதுனால நானும் சேர்ந்து சொல்றேன். அதுதான் நம்மளோட லீடர்ஷிப் லீடர்ஷிப் இதுல வந்து இருக்கக்கூடாது. ஐ டோன்ட் ஆல் திஸ். இது இருந்தா நீங்க கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிருவீங்க. டெஃபினெட்லி நீங்க அந்த பிசினஸ் விட்டு போயிருவீங்க. இது மாட்டு கருத்தே இல்லை. இதான் உண்மை. ஸோ எங்களுக்கு வந்து அதுமே வேண்டாம். நீங்க ரிலாக்ஸா நிதானமா உங்களோட நீட்ஸ் என்னன்னு பண்ணுங்க. எஸ், எனக்கு வந்து 12% கண்டிப்பா ஆகணும். அது 1005 எனக்கு கிடைக்கணும். அது 1005 எனக்கு கண்டிப்பா வேணும். அதுக்கு நான் 3% 12% குவாலிஃபை பண்ணணும். வெரி கிளியர். தென் அது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்தவங்க 5000 எடுக்கிறாங்களா 10,000 எடுக்கிறாங்க, டோன்ட் போது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நம்பர் 1. அடுத்து நீங்க பாத்தீங்களா, I want to qualify 21% within 6 months. சிலவங்க வந்து நம்மளோட ஆர்என்ஜிஸ்ல சிலவங்க 12 மாசம் குவாலிஃபை பண்றாங்க. பிளாட்டினம் சிலவங்க வந்து 2 வருஷம் குவாலிஃபை பண்றாங்க. ஓகே, சிலவங்க 6 மாசத்துல சைனீஸ் குரூப் மல்லிகை குரூப் 6 மாசம் குவாலிஃபை பண்றாங்க. ஓகே, இதே தான் நீங்க 21% எப்ப குவாலிஃபை பண்ற போறீங்கன்னு யூ டிராஃப்ட் கிளியர்லி. அப்ப டிராஃப்ட் பண்ணிட்டு நீங்க எல்லாம் நீங்க போட்டுட்டீங்க. ஓகே, 24 மாசம் கழிச்சு தான் நான் வந்து குவாலிஃபை பண்ணுங்க. 24 மாசம்னா எப்ப? 2023 ஆகஸ்டா? ஓகே, அப்படின்னா அக்டோபர்ல இருந்து இந்த அக்டோபர்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்? பிளான் 2 வருஷம் போட்டாச்சு. வெரி குட். ஓகே, இது மேடையில சொல்லிட்டீங்க 2 வருஷம் கழிச்சு ஐ வாண்ட் டு பி பிளாட்டினம். வெரி குட் வெரி குட். ஏன்னா நீங்க பிளான் பண்ணீங்க. அப்ப நான் பிளான் பண்ணனா இந்த 24 மாசம் பிளான் பண்ணீங்களே, அந்த மாசம் இருந்து என்ன செய்ய போறீங்க? அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த அக்டோபர்ல இருந்து நீங்க என்ன செய்யுதுன்னா அதுதான் உங்களோட கடைசி 24வது மாசத்துல அந்த ரிசல்ட் காட்டும். அதனால நம்மளோட கோல் செட்டிங் வந்து வெரி கிளியரா இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா, இன்னைக்கு இந்த லீடர்ஸ் நீங்கெல்லாம் இருக்கீங்க, தயவு செய்து உங்களோட 21% எப்போ அச்சீவ் பண்ண போறீங்க ரொம்ப கிளியரா இருங்க. உங்களோட கோல்ல ரொம்ப கிளியரா இருங்க. 21% ஃபர்ஸ்ட் 21% சில்வர் எப்போ நீங்க போட போறீங்க, தென் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் எப்போ நீங்க குவாலிஃபை பண்ண போறீங்க. இது ரெண்டும் வந்து உங்க மனசுல என்னைக்குமே இருக்கணும். யாரை கேட்டாலும் சொல்லணும், எஸ் என்னோட 21% தான் என்னோட பிளாட்டினம் தான் என்னோட. ஓகே ஓகே, இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு வந்து முந்தியெல்லாம் நம்ம சொல்லுவோம், பிளாட்டினம் ரொம்ப வருஷமா இருக்காங்க, இன்னும் 15% வரல, 18% வரல, 21% 21% அச்சீவ் பண்ணலன்னு. அது வந்து ஓகே, ஸோ அச்சீவ் பண்ணலன்னு நம்ம நம்ம நினைப்போம். ஆனா இப்ப the trend shows the number of hours in MA will decide your result. எவ்வளவு அவர் நீங்க போடுறீங்களோ எம்ஏல, அதுதான் வந்து the result. இட்ஸ் நாட் உங்க லக் இதுமா. நம்ம சொல்லுவோம் லக்கிலா நம்ம ஈடு வந்துச்சு, அது வந்து மேபி 1%லாம் கூட இருக்கலாம். கடவுள் மேபி டக்குன்னு கொடுத்துருக்கோம், அது நம்ம விட்டுருவோம். ஆனா இந்த உழைப்பு இருக்குதுல, அது நீங்க எவ்வளவு அவரு போடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க அச்சீவ் பண்ணணும். இப்ப 21% 6 மாசத்துல அச்சீவ் பண்ணனா அப்ப நீங்க எத்தனை அவர் போடணும் இமேஜின் பண்ணி பாருங்க. 10 hours, 12 hours, 18 hours, 20 hours, 24 hours. அப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க, உங்களால எவ்வளவு மேக்சிமம் ஹவர்ஸ் நீங்க போட முடியும். அப்படி யூ வாண்ட் ஏர்லியர்னா, நான் 12 மாசத்துல குவாலிஃபை பண்ணா டெஃபினெட்லி நீங்க நிறைய டைம் போட்டு தான் ஆகணும். வேற மேஜிக் எதுவுமே இல்லை. நாங்க ஹவாய் குவாலிஃபை பண்ணி 2017 போனோம். எங்க கூட கப்பல்ஸ் வந்து மயக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதாவது டீச்சர்ஸ் நான் சொன்னேன்னா 32 கப்பல்ஸ் டீச்சர்ஸ். அதுல ஒருத்த வந்து ரொம்ப ஃபேமஸ். அவன் எப்போதும் அவன் ஸ்வெட்டிங் வந்து ஸ்மெல்லியா இருக்கும். அவன் யாரும் கிட்ட போக மாட்டாங்க. அவன் வந்து வாத்தியார், டெக்னிக்கல் வாத்தியார். அவன் ஒரு வருஷம் லீவ் போட்டு, ஹஸ்பண்ட் லீவ் போட்டு பிளாட்டினம் குவாலிஃபை பண்ணிட்டு ஹவாய்க்கு வந்திருக்கான்.
அன்னைக்கு நான் டிவியில பாக்குறேன், அந்த எம்ஏயோட டிவியில குவாலிஃபை ஆச்சுன்னு, தி குவாலிஃபை ஃபவுண்ட் எமரல். அவன் மட்டும் இல்ல, நினைக்கிறேன் ஒரு 7-8 கப்பல்ஸ் ஃபவுண்ட் எமரல், ஃபவுண்ட் எமரல், எமரல், ஃபவுண்ட் எமரல். அப்போ நினைச்சேன், இப்பதான் வந்தாங்க பிளாட்டினம் 2017 வந்தாங்க. ஏன் அச்சீவ் பண்ணாங்க? ஒரு பட்டு கொஞ்சம் கவலையா இருக்குது, ஒரு பட்டு எஸ் அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க. சிம்பிள் எஸ். அந்த மாதிரி உழைப்பு போட்டதுனாலதான் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் அந்த அந்த ஹவர்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ரெண்டாவது இம்பார்ட்டன்டான அந்த பிசினஸ்ல, இப்ப நான் பேசுறதெல்லாம் வந்து லாங் டர்ம் பிசினஸ், லைஃப் லாங் பிசினஸ். இட்ஸ் நாட் லைக் 2 வருஷம் பிசினஸ் 3 வருஷம் பிசினஸ்ல, லைஃப் லாங் பிசினஸ். நம்ம 60-80 வயசானாலும் இந்த வியாபாரம் நீங்க கண்டினியூ செய்யணுமா, யூ மஸ்ட் ஹேவ் த நாலேஜ். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நம்பர் 1 இஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான். ஓகே, ஃபிங்கர் டிப்ல உங்களால போட முடியும். நம்ம லீடர்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் நல்லா செய்றீங்க, வெரி குட். நம்மளோட சென்டரை வந்து நீங்கெல்லாம் இது எப்போதும் ஷேர் பண்ணீங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான், வெரி குட். ஓகே, அது வந்து உங்க ஃபிங்கர் டிப்ஸா இருக்கும். இப்போ வந்து கோப்ளாஸ்னால நம்ம எல்லாம் மாத்திட்டோம். இப்போ புதுசா இருக்கிற சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் தயவு செய்து நீங்க அஃபால் பண்ணி வச்சிருக்கோம், உங்களால எழுத முடியும். ஓகே, ரெண்டாவது கம்பெனி ப்ரொஃபைல் பேசிக் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இது கூட நம்ம ஸ்லைட்ஸ்ல போட்டு நிறைய வாட்டி காட்டிட்டோம். ஓகே, இஃப் let's say one day suddenly I called ஒரு lead, ஓகே ஜோதி நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க ஓபிபி, அவங்க டக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஏன் ப்ரெசென்ட் பண்ணணும்னா சும்மா மீட்டிங் காண்டி ப்ரெசென்ட் பண்ணல, உங்களோட டவுன்லைன் உங்களை பார்க்கணும். they must appreciate you. அவங்க உங்களை பாராட்டணும், உங்களோட தலைமைத்துவத்தை பாராட்டணும், உங்களோட நாலேஜ் அவங்க பாராட்டணும். நாட் டிடி. டிடி வந்து ஒரு காலகட்டம் தான். once you become a leader, உங்களோட லீடர்ஸ் உங்களுக்கு கீழே வந்து உங்களையும் நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நீங்களும் நாலேஜபிளா இருக்கணும். அப்கோர்ஸ் லீடர்ஸ் டிடி வந்து எஸ் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பேசணும், நோ ப்ராப்ளம். டிடி வந்துட்டீங்களா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஓகே. ஆனா நீங்க 12%, 15%, 12% வரும்போதே இந்த நாலேஜோட நீங்க வந்தீங்கன்னா, இந்த நாலேஜ் வந்து உங்க டவுன்லைனுக்கு தெரியணும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, உங்களோட டவுன்லைன் நீங்க தான் பார்த்துக்கணும். டிடி பார்த்துக்குங்க, டிடி தோலும் பொழுவா. நெவர் டூ திஸ். ஓகே, பிரிக் சிஸ்டம்ல நம்மளோட வேற நெட்வொர்க் பிரிக் சிஸ்டம் வந்து மேமங் தாப்பொல்லி கண்டிப்பா முடியாது. யோர் டவுன்லைன் யூ டூ எவ்ரிதிங், நீங்க தான் செஞ்சாகும். நீங்க 12% பிசினஸ் செய்யறீங்களா சீரியஸா, நீங்க தான் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே A to Z நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்ப டிடிக்கு என்ன வேலை? டிடி ஜஸ்ட் அட்வைஸ் யூ, கைட் யூ, அவ்வளவுதான். அப்புறம் 12% இருந்து 12% நீங்க தான் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுங்க. உங்களுக்கு தெரியாததை டிடி கேளுங்க. கிராஸ் மோட்டிவேஷன் வேணுமா, then டிடி கேன் அசிஸ்ட். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா நீங்க தான் அந்த ஓனர்ஷிப் எடுக்கணும். நீங்க ஓனர்ஷிப் எடுக்கலன்னா யூ கேனாட் க்ரோ. நீங்க சொல்லலாம் நான் நீங்க வந்துட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன், பட் யூ டோன்ட் ஹேவ் த குவாலிட்டி. அப்ப என்ன அர்த்தம்னா கொஞ்ச நாள்லயே உங்களோட நெட்வொர்க் உடைஞ்சிடும். இது நடந்துருக்குது, இதான் உண்மை. ஏன்னா நீங்க இன்னும் ரெடி ஆகலையே. ஒரு பிளாட்டினம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க சில்வர் குவாலிஃபை பண்ணிட்டீங்க, அப்புறம் பொருள்லாம் வித்து வந்துட்டீங்க, பட் யூ நெவர் டூ. நிறைய விஷயம் நீங்க செய்யவே இல்லை. You wait for your upline help. எல்லாமே upline, DD support. You never do anything. How your downline want to respect? But next time நீங்க பிளாட்டினம் வந்தீங்களா, யாரு உங்களோட மோட்டிவேஷன் கேட்பா, யாரு உங்களோட அட்வைஸ் கேட்பா? அப்ப எங்க மிஸ்டேக்னா நம்ம சரியா ட்ரெயின் பண்ணல. இதுதான் உண்மை, நம்ம சரியா ட்ரெயின் பண்ணல. எம்ஏவே இப்ப இன்னொரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பிளாட்டினம். They want platinum to be very knowledgeable. எங்களுக்கே ட்ரைனிங் நடக்கும்போது எம்ஏ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெடியா இருங்க. as a platinum நீங்க ரெடியா இருங்க. as a founder of platinum நீங்க ரெடியா இருங்க. you must have the knowledge. அப்பதான் நம்ம டீம் லீட் பண்ண முடியும். அதனால நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா, doesn't mean must be very good. பேசிக் ஐட்டம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், கம்பெனி ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கணும், எம்ஏ வெப்சைட் யூ மஸ்ட் நோ. நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் என்ன விலை வாட்ஸ்அப் பண்ணுங்க,
இந்த ப்ராடக்ட் என்ன வேலை வாட்ஸ்அப் பண்ணுங்க. why you must நீங்களே போய் தேட வேண்டியது வெப்சைட்ல. if any leader asks me definitely I will scold them. if anybody asks me like இது ஏன்னா வெப்சைட் MA வெப்சைட் இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போக தெரியலன்னா MA we can teach you. ஓகே, அது முடிஞ்ச பிறகு எல்லா டீட்டெயில் உங்களுக்கு என்ன வேணுமோ வெப்சைட்ல போந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க எடுங்க. எடிஷனலா வேணுமா? எஸ், டிக்டாக் என்னது டிக்டாக்ல இருக்குதா? அதெல்லாம் மேபி வெப்சைட் இருக்காது, அது ஓகே. அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க உங்களுக்கு, நோ ப்ராப்ளம். யாராச்சும் இருந்தா இந்த டீம்ல இருந்து ஷேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா நிறைய விஷயத்துல வந்து இந்த பிரைசிங் இதெல்லாம் வந்து யூ மஸ்ட் கோ இஃப் யூ வாண்ட் டு டூ த பிசினஸ் சீரியஸ்லி. அப்ப இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு தெரியணும் எங்க என்ன இருக்குது, உங்களுக்கு தெரியணும். இது கூட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணி போக முடியலன்னா தென் வாட் கைண்ட் ஆஃப் லீடர்? ஓகே, அப்ப எப்படி நீங்க க்ரோ பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் டைம் டவுன்லைன் வந்து புது கஸ்டமர் கேட்கிற 2 ப்ராடக்ட் இந்த அக்கா இந்த என்ன வேலை, நீங்க என்ன செய்யுங்க, நேர டிடிக்கு கால் பண்ணி டிடி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன் நீங்களே தேட வேண்டியதாங்க. ஓகே, நம்மளோட நெட்வொர்க்ல நம்மளோட ஆர்என்ஜிசி நான் என்ன ஹம்பிளா ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா நம்மளோட லீடர்ஸ் எல்லாம் வந்து டிப் டாப்பா இருக்கணும். ஐ டோன்ட் கம்பேர் அதர் பீப்பிள். நம்மளோட லீடர்ஸ் டிப் டாப்பா இருக்கணும், எல்லா விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்கெங்க போய் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நெவர் நெவர் டூ மச் டிபெண்ட் ஆன் யுவர் டிடி. அடுத்தது ப்ராடக்ட் டெமோன்ஸ்ட்ரேஷன். மினிமம் 30 ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சாகும். நான் எல்லா ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து செய்ய சொல்றேன். as a leader minimum 30 ப்ராடக்ட் உங்களால டெமோ செய்ய முடியும். ஆன் த ஸ்பாட் டெமோ செய்ய முடியும். ஆன் த ஸ்பாட் செய்யறதுக்கு வந்து அது அதோட பொருள் வந்து உங்களுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எஸ் சிஸ்டம்ல இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் யூ கேன் கவர் a certain area. கேட்ட உங்களால சில விஷயம் ஷேர் பண்ண முடியும். தெரியாதது ஓகே, நோ ப்ராப்ளம், டிடி கேட்டுக்கலாம். ஓகே, சில அடிஷனல் சீக்னஸ் பத்தி இதெல்லாம் டிடி கேட்டுக்கலாம். பட் அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகே, அடுத்தது நீங்க பாருங்க, நம்ம லீடர்ஸ் வந்து நிறைய எம்சிஆர் இருக்க சொல்றோம், டாபிக் ஷேரிங் செய்ய சொல்றோம், வீக்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொல்றோம், வீக்லி ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். ஆனா சில லீடர்ல வந்து யாருமே இன்னும் செய்யல. 12% எம்சி நான் இருந்தது இல்லை, டாபிக் ஷேரிங் நான் பேசுறது இல்லை, வீக்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. தென் ஹவ் யூ வாண்ட் டு பி a leader? சிம்பிள் as that. நாங்க ஏன் இதெல்லாம் கொடுக்குறோம்? நாங்க சென்டர்ல நீங்க பாத்தீங்களா, எல்லாரும் மேடை ஏற்றுவோம், எல்லாரும் வந்து பேசுங்க. ஏன்னா அந்த ஃபியர் போகணும். இந்த ரீசனுக்கெல்லாம் நீங்க சொல்ல முடியாது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு இந்த இது அது இருக்குது, அங்க போனோம், கடையில போனோம், மீ வாங்கணும், ரொட்டி வாங்கணும், எக்கோசேவ் போகணும். டோன்ட் கிவ் ஆல் திஸ் ரீசன். இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ், குறிப்பா 12% அப்ப எல்லா ஆக்டிவிட்டி நீங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். உங்களுக்கு ஒரு காபி ஷேரிங் கொடுத்தாங்களா, சோஃபா சில லீடர்ஸ்லாம் வெரி குட், என்ன கொடுத்தாலும் அவங்க செய்வாங்க. ஓகே, சில லீடர்ஸ் இருக்காங்க வெரி குட், வாழ்த்துக்கள். ஆனா இல்லாதவங்க தயவு செய்து 12% நாடு இனிமேல் இனிமே காரணம் சொல்லாதீங்க. ஓகே, we want everybody. ஏன்னா நாங்க எல்லாருமே கொண்டு வர பாக்குறோம். ஜஸ்ட் இமேஜின்லாம் ஒரு நீங்க எதுவுமே கலந்துக்கல, எம்சிலும் கலந்துக்கல, டாப் ஷேரிங் பண்ணல, வீக்லி மீட்டிங் சரியா அட்டெண்ட் பண்ணல, ஆனா நீங்க 80% குவாலிஃபை பண்ணிட்டீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. And do you think you can maintain your network? பிளாட்டினம் வந்து டிடி வந்து அங்க forever கூட இருக்க மாட்டாங்க, நல்லா நினைச்சு வச்சுங்க. இந்த பிசினஸ் ஆர் growing. பிளாட்டினம் வந்து நிறைய ஏரியா அவங்க பார்க்கணும், நிறைய நெட்வொர்க் அவங்க உருவாக்கணும். அப்ப நீங்க தான் அது வெரிலி உங்களோட டவுன்லைன் நீங்க டேக் ஓவர் பண்ணணும். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறது தான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த மாதிரி எம்சிஆர் இருக்க சொல்றோம், காப்பி ஷேரிங் செய்ய சொல்றோம், டெமோ செய்ய சொல்றோம். ஏன் சொல்றோம்? உங்களுக்கு வேலை வாங்கவா? இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லேர்ன் ஒன் திங்னா இந்த சிச்சுவேஷன் நான் ஷேர் பண்றேன். நான் மலாக்காவுக்கு போகும்போது, மலாக்கா செமினாங்க நானும் இந்த மார்ஜி ஸ்கீம்ல போகும். அங்க டைமண்ட் ரவி டைமண்ட் ரமா தேவி வந்து காப்பி கொடுத்துருவாரு. எனக்கு அவ்வளோ டென்ஷனா இருக்கும், என்னோட போச்சு. நான் என்ன செய்வேன், கேம்ப் போடுறது, அந்த டைம்ல வந்து கேம்ப் போர்ட் நிறைய பார்ப்பாங்க. ஐ செட் மை ஓன் கேம்ப் போர்ட். நான் பேசி முடிஞ்ச பிறகு நான் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் என்னோட பார்ப்பேன், அவ்வளோ மிஸ்டேக் இருக்கும். நான் கம்பெனியில வேலை செஞ்சிருக்கேன், ஆனா அங்க பேசுறதும் எம்ஏல பேசுறதும் வேற. அப்ப நான் ரியலைஸ் பண்ணேன், எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு.
நான் ரொம்ப ஆத்திரப்படுவேன், தடுமாறுவேன், சம்டைம் உளருவேன். இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு எம்ஏல. பழைய ஆளுக்கு மேபி தெரியும். டக்குன்னு என்னால பேச முடியாது. அப்ப நான் ரெக்கார்ட் பண்ணி என்னோட மிஸ்டேக் நிறைய நான் பார்த்தேன். நிறைய மிஸ்டேக். வார்த்தை சரியா இருக்காது, சம்டைம் சீலாப்பா சொல்லிடுவேன். இதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணேன். ஏன் நான் ரியலைஸ் பண்ணேன்னா, டைமண்ட் ராமா என்கிட்ட சொன்னாரு, வாட் எவர் ஐ கிவ் யூ, அவரோட ஸ்கேஜில் போட்டாரா யாரும் வந்து பேரை மாற்ற மாட்டாங்க. எவ்ரி டீடைல் வில் ஃபாலோ. ஏன்னா ஐ கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப யார் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பா? நம்மளுக்கு டைமண்ட் ராமா நம்மளுக்கு லீடர்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்காடினா நம்மளோட டிடிலாம் வந்து மேடையில பேசியிருக்க மாட்டாங்க. டெஃபினெட்லி பேசியிருக்க மாட்டாங்க ரேலியில, செமினார். அவரு கொடுத்த வாய்ப்புனாலதான் நம்மளோட டிடி எல்லாருமே நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. இதான் உண்மை. எந்த டிடி கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. அவர் நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. அவ்வளவு பெரிய கிரௌட்ல வந்து அவ்வளவு பெரிய ஹோட்டல் வந்து நீங்க பேசணும். அப்ப அதே தான் நாங்களும் செய்வோம். இப்ப நாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்க ரெடியா இருக்கணும். எனக்கு வேணும், எனக்கு வேணும். இல்ல நான் பரவாயில்ல, நான் பேசலன்னா then very difficult. So நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, next time I want all the 12% above committed for any activity. நம்ம செய்யற எல்லா ஆக்டிவிட்டிலும் உங்க பேர் அங்க இருக்கும்போது டெஃபினெட்லி நீங்க பார்ட்டிசிபேட். ஓகேயா? இது வந்து நான் ஹம்பிளா உங்களுக்கு அங்க உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன். ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீமா நவருன்னு நான் இருப்பேன். ஓகே, அடுத்தது ஃபைனான்சியல் பேமெண்ட். ஐ மேனேஜ், ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃபைனான்சியல் இன்கம் ஆஃப் பேமெண்ட் வந்து ஐ மேனேஜ் மை பிசினஸ். யாருக்கிட்டையும் வந்து பேங்க்ல வந்து லட்சமா காசு யாருக்கிட்டையும் இல்லை. மேபி ஃபவுண்டர் கிரவுன், டைமண்ட், மேபி எஸ் பிளாட்டினம், அப்போ யாருக்கிட்ட லட்சமா காசு இல்லை. ஸோ இந்த வியாபாரம் செய்யணுமா, யூ மஸ்ட் மேனேஜ் யுவர் ஓன் ஃபைனான்சியல். மேனேஜிங் செல்ஃப் யூஸ் பில். என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு பர்சனலா பாய்க்கணுமோ மேனேஜ் ஓன் மணி. எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? தேர் ஆர் மெனி வேஸ். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. மேனேஜிங் ஃபேமிலி பில்ஸ். குடும்பத்தை நீங்க தானே மேனேஜ் பண்றீங்க. குடும்பத்துக்கு வேண்டிய வரவு செலவுலாம் நீங்க தானே பாக்குறீங்க. கனவு வேலை செய்யறது, அரிசி வாங்கணும், உப்பு வாங்கணும், எல்லாமே நீங்க தானே மேனேஜ் பண்றீங்க. ரைட்டா? நீங்க போய் அரிசி வாங்க, சாரி அப்பா நீங்க 2 கிலோ அரிசி முதல் வாங்கி கொடுங்க, நாம லேட்டர் நாங்க பாக்குறோம். யாராச்சும் சொல்றீங்களா? இல்லையே. ஏன்னா இஸ் ஓன் ஃபேமிலி. அப்ப எம்ஏ வந்து பிசினஸ் மட்டும் நீங்க எப்படி அப்ளைண்ட் எல்லாம் விடுறீங்க? யூ மஸ்ட் டேக் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இஸ் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப லீடர்ஸ் கேன் சப்போர்ட் யூ. அஃப்கோர்ஸ் டிடி வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்க டவுன் டெப்த் லைனுக்கு எதுவும் பொருள் எடுத்து கொடுத்தாலும் யார் ரெஸ்பான்சிபிள்? நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். இல்ல எங்க டெப்த் லைன் கொடுக்கல, என்னோட டெப்த் லைன், அதுக்கு டெப்த் லைன் வந்து லேட்டா தராங்க, அதெல்லாம் காரணமே இல்லை. பிரிக் சிஸ்டம்ல இருந்து இதெல்லாம் காரணமே இல்லை. திஸ் இஸ் யூ கேன் மேனேஜ். லீடர் சப்போர்ட் பண்ணா யூ. ஏன்னா நான் யதார்த்தமா ரவி அண்ணாமலை வந்து எங்களை ஜாயின் பண்ண சொன்னாரு. போன மாசம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து லீடர்ஷிப் வச்சிருந்தாங்க. அதுல வந்து ரவி அண்ணாமலை கிளாஸ்டன் வைலர், ஓகே, ரவி அண்ணாமலை டைமண்ட் ரவி அண்ணாமலை அப்ளைன்னு அவர் ஃபைனான்சியல் பத்தி சிம்பிளா சொன்னாரு. டோன்ட் ஹெல்ப் எனி ஏடியூஸ். அதாவது லீடர்ஸ், எனி லீடர் டோன்ட் ஹெல்ப் ஃபைனான்சியலி. இஃப் யூ வாண்ட் டு த பிஸ்னஸ் யூ டூ மோர் செல்லிங் தான். உங்களுக்கு தெரியும் எம்ஏல காசு இருக்குதுன்னு. யூ வாண்ட் டு டூ பிஸ்னஸ், யூ வாண்ட் மணி, ரைட்? யூ கம் டூ எம்ஏ, ஸ்பெண்ட் மோர் டைம், then you sell more product, get the money, then you will. ஏன் அப்படி சொல்றான்னா, அந்த காசுனாலே நிறைய பேர் காணாம போயிடுவாங்க, நிறைய மன வருத்தம் வரும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் 2 நஷ்டம் உனக்கு? நீ வந்து இப்போ போய் உதவி செய்யற, அப்புறம் ஒரு காலகட்டத்தில் காசு கொடுக்க முடியாது, காசு ரோலிங் பண்ண முடியாது, அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அப்புறம் என்ன ஆகும்? அவங்க பிசினஸ் விட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன நடக்கும்? 2 நடக்கும். ஒண்ணு பிசினஸ் விட்டு போயிடுவாங்க, உங்க காசும் போயிடும். அவர் என்ன சொல்றாரு? முன்கூட்டியே நீங்க ரெடி பண்ணிருங்க. இஃப் யூ வாண்ட் டு டு பிசினஸ் நீ இப்படிதான் செய்யணும். ஓகே, ஃபைனான்சியல் எலிஸ் எனக்கு வந்து ஃபைனான்சியல் நஷ்டம், அவன் விட்டு போனாலும் எனக்கு காசு நஷ்டம். அவர் ஸ்ட்ரெயிட்டவே நம்மளோட கிளேசன் வைடர் ஸ்ட்ரெயிட்டே இதான் போடுறாரு.
அப்ப எங்க மிஸ்டேக் இருக்குது, அப்ப நம்ம மிஸ்டேக்கை நம்ம குறைச்சி அது குறைச்சி செய்யணுமா? லீடர்ஸ்க்குலாம் நம்ம இப்பயே ஆணித்தரமா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். யூ மேனேஜ் ஓன் மணி. இந்த பேமெண்ட் இத்தனை தேதி கட்டணுமா? மேக் ஷூர் யூ பே. நீங்க என்ன ரோலிங் பண்றீங்களோ யூ கோன் மேனேஜ். அப்பதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க இருக்கும். இந்த பேமெண்ட். ஓகே. So find a way to keep reserve money. காசு கூட இருக்கும்போது find a way to reserve your money. Immediately settle upon receive a sell product. குறிப்பா upline fidelity. Managing your own collection method. collection வந்து நிறைய மெத்தட் இருக்குது காசு வாங்குறதுக்கு. அது வந்து உங்க டிவி அப்பப்ப உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. Any delay in payment mode from your downline, do not drag to your upline. Simple. இது வந்து இனிமேல் நம்ம நெட்வொர்க் முடிஞ்ச வரைக்கும் நடக்கக்கூடாது. நீங்க உங்க அப்ளைனுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ யூ மஸ்ட் கிளியர் ஆன் டைம். ஓகே. அடுத்தது ரெடி டு இன்வெஸ்ட் இன் எம்ஏ. ஆல்வேஸ் ரிமெம்பர் எம்ஏ வந்து நம்ம எப்பவும் சொல்லுவோம் செல்ஃப் யூஸ். லெசன் வைர என்ன சொல்றாருன்னா எம்ஏ செல்ஃப் யூஸ் மட்டும் இல்ல, இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பிசினஸுக்கு நீ கண்டிப்பா வாங்கி ஆகணும், ப்ராடக்ட் வாட்ச் தான் ஆகணும். இல்லைன்னா உங்களோட பிசினஸ் ரோல் பண்ண முடியாது. உங்களோட காசு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரோல் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ரெடி டு இன்வெஸ்ட் இன் எம்ப்ளாயர். அப்போ அடுத்தது டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. அடுத்தது சேவிங், ஃபைனான்சியல் சேவிங். நீங்க ஸ்பெண்ட் பண்றதும் நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, சேவிங் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. மேனேஜிங் யுவர் சேவிங் பை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் ஒன்லி. உங்களோட பட்ஜெட் ஏற்றவாறு எது ரொம்ப, அப்கோர்ஸ் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். பட் உங்களுக்கு தெரியணும் எது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க சொல்றாங்க கட்டி நீங்க எல்லா ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்க முடியாது. இப்போ உங்களோட காசு பத்தலையே, சேவிங் பத்தலையே. அப்போ உங்களுக்கு தெரியணும் எது வாங்கினா நான் ரோலிங் பண்ண முடியும், எது வாங்கினா நான் ரோலிங் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்டான ஏரியா. ஏன்னா நீங்க சீலாப்பா உங்களோட ஃபைனான்சியல் மேனேஜ் பண்ணீங்கன்னா யுவர் கொலாப்ஸ். இது கூட நிறைய உதாரணம் இருக்குது. நிறைய லீடர்ஸ் பிளாட்டினம், நிறைய பேர் பிளாட்டினம் இருக்காங்க, காசு ரோலிங் பண்ண முடியல, அப்பேஸ் கொலாப்ஸ். நிறைய லீடர், நிறைய பிளாட்டினம் இருக்காங்க. ஓகே. அடுத்தது hours in MBA. நாங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்றோம்னா require 8 to 10 hours per day. If you want to quickly success in qualified 21%. Okay. Full timer need to spend minimum 8 to 10 hours until qualified 21. 21 வர்ற வரைக்கும் நீங்க at least 8 to 10 hours வேணும். குருன்னு நீங்க 21 போட்ட கைடா அது வந்து நீங்க மேனேஜ் பண்ணணும். ஓகே. பார்ட் டைமுக்கு வந்து schedule your plan on hourly basis. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேலை செய்றீங்க, பார்ட் டைம் வந்து உங்களோட hour டிஃபரெண்டா இருக்கும். அப்ப நீங்க வந்து hourly basis பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பிளான், நாளைக்கு என்ன பிளான். ஓகே. ஓகே. அடுத்தது செல்ஃப் மோட்டிவேஷன். ஓகே. ரெடி டு ஃபேஸ் ஃபெயிலியர். இது வந்து லீடர்ஷிப் இதுல ஷேர் பண்ணிட்டாங்க. ஓகே. 100% believe in MA and active upline. Find a way to resolve your problem within 24 hours. Any problem MA related, தயவு செய்து 24 மணி நேரத்துக்குள்ளார அதை செட்டில் பண்ணிடுங்க. Get a solution 24 hours. Do not drag for the next day. ஏன்னா புது புது ப்ராப்ளம் வந்துகிட்டே தான். ஓகே. அதுக்கு என்ன செய்யணும்னா immediately call your upline, whatever mentor, யார் இருந்தாலும் சொல்யூஷன் தேடி இருக்க. ஓகே. ட்ராக்கிங் ரெக்கார்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை ஏபிஓ, எத்தனை ஏபிசி சைன் பண்றீங்க, உங்களோட பிவி, பிவி, கோப்ளாஸ் எல்லாமே நம்ம சிஸ்டம்ல இருக்குது. மேக் ஷூர் யூ ரெக்கார்ட் ப்ராப்பர்லி. ஓகே. உங்களுக்கு தெரியணும் நீங்க ப்ராக்ரெசிவா இருக்கீங்களா இல்ல. உங்களுக்கு சில லீடர்ஸ் அவங்க எத்தனை ஏபிஓ இருக்க கூட தெரியாது. அது மிந்தி பரவாயில்ல, இன்னில இருந்து அப்படி இருக்கக்கூடாது. ஓகே. ஒவ்வொரு லீடர்ஸ் you must know exactly எத்தனை ஏபிஓ, எத்தனை ஏபிசி, எத்தனை பிவி, எத்தனை பிவி, கோப்ளாஸ் ஸ்ட்ரக்சரிங் குவாலிஃபை பண்ணீங்களா இல்லையா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாங்க. ஓகே. இது வந்து பெரிய ஒரு மேஜிக் தான். ஓகே. சேஞ்சஸ் நீடட். இன்னில இருந்து மாற்றங்கள் நிறைய தேவை. அப்படி மாறினவங்களுக்கு வெரி குட். ஓகே.
must be honest, set clear goals, connect with your team. இன்னைக்குமே வந்து அட்டாச் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு நான் ஷேர் பண்ணதெல்லாம் வந்து எல்லா பெனிஃபிட் கண்டி தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். டேக் ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, பி பங்க்சுவல், பி சீரியஸ் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது. கொஞ்சம் ஓப்பன். ஓகே, ஓகே, so far நான் ஷேர் பண்ணது வெரி கிளியர் தானே உங்களுக்குலாம்? கிளியர்னா தயவு செய்து சேட் பாக்ஸ்ல ஒன்று போடுங்க. Again, actually நான் பர்சனலி வந்து ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். எம்ஏக்கு வந்து நிறைய டைம் போட ஆரம்பிக்கிறேன். பர்சனலி இந்தியோட இப்போ நான் நிறைய டைம் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ நிறைய டைம் நான் போடும்போது நான் எனக்காண்டி ஓகே, இந்த டைம் நான் போறதெல்லாம் எனக்காண்டி இல்லை, இந்த ஹோல் டீம் காண்டி தான் நான் போறேன். ஓகே, பிடி மீட்டிங் வாரத்தில் 2 நாள் 3 நாள் நிறைய ப்ரோக்ராம் எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சலாம், எப்படி நவுத்தலாம், எப்படி ஆளுங்க குவாலிஃபை பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம நிறைய உழைப்பு இதில் போடுறோம். அப்போ உழைப்பு போடும்போது நான் மீண்டும் மீண்டும் ரிக்வெஸ்ட் பண்றேன், ஒரு சின்ன குரூப்னால நம்ம ஆர்இசிக்கு நவுத்திட்டு போக முடியாது. நமக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து நீங்க தான், லீடர்ஸ் தான் ஃபுல் சப்போர்ட். அப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணும்போது நீங்க எங்களோட கை கோத்து ஒன்னா நவுறுவோம். யாருமே நாங்க விட மாட்டோம், டெஃபினெட்லி நாங்க விட மாட்டோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தயவு செய்து பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணுங்க. பிளைண்ட்லினா ஒன்றும் கேட்கக்கூடாது, ஜஸ்ட் ஃபாலோ. கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை, எல்லாருமே அடுத்தடுத்த பின் லெவல் வந்து கண்டிப்பா மாறும். ஓகே, திஸ் ஒன் ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட், எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஓகே, ஸோ இதோட என்னோட ஷேரிங் முடிச்சிருக்கேன். பேக் டு எம்சி. தேங்க்யூ வெரி மச்.